இதா ஓய் நண்பர்கள் தொழிலாளர்களே, நீங்க வரும் தொழிற்காலங்களில் நீங்கள் யாரு? என் பேர் என்ன? உங்க பேர் என்ன? நாங்கள் குலத்தை சேர்ந்தவர். நீங்க எக்குலத்தை சேர்ந்தவர்? கமலே, கமலே, உங்களை பெற்ற தாய் தந்தை யாரு? கமலே, குருதாக்கு விழுதாக மகா பெருமை இருந்தது. பொன்னகரத்தின் பயிர் ஊசாரி பற்றி என்ன? நீர்வளம், நிலவளம், குடிவளம், படைவளம், படவளம் ஏற்படுத்த தர்மபுரி. இத்தர்மபுரி கபடி இருக்க மாட்டாரு. சாப்பாடு போட்டாங்களே அங்கராஜ் அவர்கள் இன்னும் இது காணேசாக நடத்த வேண்டும் என்று வெத்தனாபம் கொடுத்தார். தலைய பூசாரி அவர்களும் சுப்பிரமணிய ஐயா யாருப்பா அந்த நாயக்காரரு அவர்களுக்கு இதை அங்கங்க அலைய முடியாது. ஒரு இடத்துல நம்ம ஊர்லயே ஆள் இருக்கு, ஏன்னா அங்கங்க அலையறீங்கன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த காணேசா வாங்கி கொடுத்தார். யார்? நம்ம ஐயா வாங்கிய டிரைவர் முருகன் ஐயா, எங்க அப்பா மாதிரி. அவர்களுக்கு இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரியவர்கள் உப்புராஜார்களுக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டி வல்லல் நம்ம கோமாளி இருக்கிறாரு. இது காணேசா அவர்தான் ஆடியவர். தெரியலையா? நம்ம கோமாளி அவர்களுக்கு வழிகாட்டி வல்லலாக நம்ம நாடக கலைஞர்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு எல்லா ஒரு நன்மையும் எல்லா நல்லது எது வந்தாலும் கவர்மெண்ட் மூலியமா நமக்கு ஆதரவு கொடுத்து வாங்கி தரக்கூடிய அண்ணாராகிய கோவிந்தராஜ் ஐயா, கலை பண்பாட்டுத்துறை கோவிந்தராஜ் ஐயா அவர்களும் இன்னும் இசை மேலத்திலே சிறந்த வாசிப்பாளர் நம்ம அன்பு தம்பியாகிய வெங்கட் அவர்களும், புளியப்பட்டி வெங்கட் அவர்களும், இன்னும் ஊர்கவுண்டர் அஞ்சனாயம்பட்டி ஊர்கவுண்டர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தேவாரி கோவிந்தன் அவர்களும் இன்னும் அன்பிற்கு பாதத்திற்குரிய அவர்களுக்கு இன்னும் நம்மளையெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய தெய்வத்திற்கு தெய்வமாக இருக்கக்கூடிய நம்ம செல்வ வீட்டிற்குள் செல்வம் அவர்கள் நம்மளுக்கெல்லாம் ஒரு தெய்வம் மாதிரி கலைஞர் இருக்கலாம். எல்லாம் உலகத்திலே பரப்புறாரு செல்வல வச்சுட்டு அவர்களுக்கு என் அன்பு உள்ளம் கொண்ட மதிப்பிற்கு மரியாதைக்குரியவர் பேர் என்னப்பா? நம்ம ஆட்டோ டிரைவரு ஆரம்பிடாங்கிறது ஆரம்பிச்சு விட்டு ஏற வச்சு ஏறி இருக்கிறது ஒரு ஒருத்தான். போட்டுக்கிட்டு மலாந்து படுத்துக்கிறது தாய்மார்கள், தந்தைமார்கள் அவர்களுக்கு என் மனமார்ந்த முதல் கேள்வி வணக்கம். நன்றி, வணக்கம். அதாவது இவையெல்லாம் நல்லா இருக்கணும். அதாவது அந்த ஆயா அங்கராஜா எங்க மனைவி சாப்பிடும் போது வாத சொன்னது நல்லா வயிறாறு சாப்பிடுங்க, சமைச்சு போட்டேன் வயிறாறு சாப்பிடுங்க, அடுத்த வருஷம் யாருக்குறாங்க தெரியல அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க ஆதரவு தந்தீர்கள். மறுபடியும் அடுத்த வருஷம் யார் இருப்பார் யார் இறப்பார் என்று தெரியவில்லை. அதனால் விடியும் எப்பொழுதும் கண்டோர் பார்த்தோர் கண்டு கழித்தோர் அனைவரின் குடும்பங்களும் பல்லாயிரத்தாண்டு வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று அம்மன் மீது ஒரு புகழ்ந்த அம்மனி ஒரு பாடல்